வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, நீங்க எங்களுக்கு அனுப்பின 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல இருந்து சில பக்கங்கள். ம். சிந்துவெளி நாகரிகம். ஆமா, சிந்துவெளி நாகரிகத்த பத்தின ஒரு பாடம் இது. பார்த்தா ஒரு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆமா. ஆனா இதுல சிந்துவெளி நாகரிகத்த பத்தி சொல்றதோட சேர்த்து, ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கிறது, எப்படி கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற முறை எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி. அதனால அந்த நாகரிகத்த பத்தி பேசுறதோட சேர்த்து ஒரு தகவலை எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு நல்ல அணுகுமுறை. சரி, முதல்ல அந்த நாகரிகத்த பத்தியே பேசிடலாம். புத்தகம் சொல்லுது இது ஒரு நகர நாகரிகம்னு. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா திட்டமிட்ட நகரங்கள் இருந்திருக்கு. ஆமா. ஹரப்பா, மொகஞ்சதாரோ பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, இந்த நகரங்கள் 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருந்ததா சொல்லுது. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு. நீங்க அந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. மெசபோட்டோமியா, எகிப்து, சீனா நாகரிகங்களோட சமகாலம் இது. ஆனா அவங்க கிட்ட இருந்து சிந்துவெளி நாகரிகம் ரொம்பவே வித்தியாசப்படுது. எப்படி? முக்கியமா அதோட நகர அமைப்புல. இங்க அரசர்களுக்காக பிரம்மாண்டமான அரண்மனைகளோ கல்லறைகளோ கட்டப்படல. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதுக்கு பதிலா பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு தான். ஒரு நிமிஷம். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது பொதுமக்களுக்கான வசதிகளா? குறிப்பா கழிவு நீர் அமைப்ப பத்தி இந்த புக்ல ஒரு படம் போட்டே விளக்கியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு வீட்டுக்கும் குளியல் அறையும் கழிப்பறையும் இருந்ததா? அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்பவே முடியல. உண்மைதான். ஐரோப்பால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இது ஒரு பொதுவான வசதி கிடையாது. ஆனா இங்க ம். இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட தனித்தன்மையே. அவங்களோட பொறியியல் திறனுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஓஹோ. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் வர்ற கழிவுநீர் மூடப்பட்ட கால்வாய்கள் வழியா முக்கிய கால்வாய்க்கு போய் அங்கிருந்து ஊருக்கு வெளியே போயிருக்கு. அப்படியா? அது மட்டுமல்ல, அந்த கால்வாய்களை சுத்தம் செய்ய குறிப்பிட்ட இடங்கள்ல ஆள் இறங்குறதுக்கு தொலைகளும், அதாவது மேன்ஹோல்ஸ் கூட வச்சிருக்காங்க. அடேங்கப்பா. இது பொது சுகாதாரத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு காட்டுது. ஒரு ராஜாவை புகழ்ந்து கட்டுறதை விட ஒரு சமூகம் ஆரோக்கியமா வாழ்றது முக்கியம்னு நினைச்சிருக்காங்க. சரி. அப்போ அந்த பெருங்குளம் பத்தியும் சொல்லுங்க. அதுவும் ஒரு பொது கட்டிடம் தானே? ஆமா. அது வெறும் நீச்சல் குளம் மாதிரி தானா? அது வெறும் குளம் இல்ல, அதோட கட்டுமானம் இன்னும் ஆச்சரியமானது. அந்த பெருங்குளத்தோட சுவர்கள்ல நீர்க்கசிவு ஏற்படாம இருக்க ம். இயற்கைதார், அதாவது பிட்டுமன் பூசி இருக்காங்க. குளத்துக்கு பக்கத்துல பல சின்ன சின்ன அறைகள் இருந்திருக்கு. ஒருவேளை அது உடை மாத்திர அறைகளா இருக்கலாம். ஓஹோ. தண்ணீரை கொண்டு வரவும் பயன்படுத்தின நீரை வெளியேற்றவும் தனித்தனியா வழிகள் இருந்திருக்கு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு புனிதமான இடமா இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அப்போ இவ்ளோ பெரிய திட்டமிட்ட நகரங்கள், பொது கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க பெரிய அரண்மனைகள் இல்லைன்னு. அப்போ இவங்களை யார் ஆட்சி செஞ்சாங்க? ராஜாக்கள் இல்லையா? இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட மிகப்பெரிய புதிர்கள்ல ஒண்ணு. ஏன்னா எகிப்திலையும் மெசபொட்டாமியாவிலையும் அரசர்கள் தங்களோட வெற்றிகளை பத்தி பெருமையா கல்வெட்டுகள்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, பெரிய சிலைகளை செஞ்சிருக்காங்க. இங்க அந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய திட்டமிட்ட நகரங்கள்ல போருக்கான அடையாளங்கள் ரொம்பவே குறைவு. அதாவது ஆயுதங்கள் அதிகமா கிடைக்கலையா? ஆமாம், பெரிய கோட்டைகளோ அதிக ஆயுதங்களோ கிடைக்கல. இதனால ஒருவேளை அவங்க போரை விட வர்த்தகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமூகமா இருந்திருக்கலாமோன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ ஒருவேளை வணிகர்கள் குழுவோ அல்லது மதகுருமார்கள் குழுவோ இந்த நகரங்களை நிர்வகிச்சிருக்கலாம். அது ஒரு சாத்தியமான யூகம்தான். நீங்க வர்த்தகம்னு சொல்றீங்க. அவங்க யார் கூட வர்த்தகம் செஞ்சாங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மிக வலுவான ஆதாரங்கள் இருக்கு. சிந்துவெளியில தயாரிக்கப்பட்ட முத்திரைகள், மணிகள் இதெல்லாம் மெசபடோமியால, அதாவது இன்றைய ஈராக்ல நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைச்சிருக்கு. ஓ, அப்போ கடல்வழி பயணம் இருந்திருக்கு. நிச்சயமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், எடைக்கற்கள். எடைக்கற்களா? ஆமா. அகழ்வாராய்ச்சியில ஒரு சின்ன எடைக்கல் கிடைச்சா அது சாதாரண விஷயமா தோணலாம். ஆனா சிந்துவெளியில கிடைச்ச எடைக்கற்கள் மிக துல்லியமா ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட் மாதிரி. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி எடைக்கற்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மற்ற சிந்துவெளி நகரங்களும் கிடைக்குது. இது அவங்களோட வர்த்தகம் எவ்வளவு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததுன்னு காட்டுது. ஆனா இந்த நகர அமைப்ப பத்தி சொல்றதோட இந்த புத்தகம் நிக்கல. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. அதாவது இந்த தகவல்களை வச்சு எப்படி யோசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த புத்தகம் அழகா சொல்லி கொடுக்குது இல்லையா? ஆமா. உதாரணத்துக்கு இதுல
கூற்றை காரணத்தோடு பொருத்துகன்னு ஒரு பகுதி இருக்கு. ஒரு கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனப்படும். சரி. அதுக்கு காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பை கொண்டிருந்தது. இது ஏன் ஒரு சாதாரண சரி தவறு கேள்வியை விட சிறந்தது? ஏன்னா இது ரெண்டு தகவல்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பை யோசிக்க வைக்குது. முதல் வாக்கியம் ஒரு முடிவு, ஒரு கன்க்ளூஷன். ம், ரெண்டாவது வாக்கியம் அதுக்கான ஆதாரம், எவிடன்ஸ். கொடுக்கப்பட்ட ஆதாரம் அந்த முடிவுக்கு பொருத்தமானதா வலுவானதான்னு ஒரு மாணவன் யோசிக்கணும். அப்போ நகர நாகரிகம்னா என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, சில வீடுகள் இருந்தா மட்டும் போதுமா? இல்ல, திட்டமிட்ட தெருக்கள், கழிவுநீர் அமைப்பு மாதிரி பொது கட்டமைப்புகள் இருந்தாதான் அத நகரம்னு சொல்றோம். ஆக இங்கே காரணம் கூற்ற விளக்குது. இந்த தொடர்பு படுத்தி பாக்குறது தான் திறனாய்வு சிந்தனையோட, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்கோட முதல் படி. அதாவது புள்ளிகளை இணைக்கிறது மாதிரி. இது சும்மா பக்கத்துல பக்கத்துல இருக்கா, இல்ல இதனாலதான் அது நடந்துச்சான்னு யோசிக்கிறது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த திறன் படிப்புக்கு மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். உண்மைதான். நாம ஒரு செய்தியை படிக்கும் போதோ இல்ல ஒரு அரசியல்வாதி பேசுறத கேட்கும் போதோ அவங்க சொல்ற கருத்துக்கும் அதுக்கு அவங்க கொடுக்கற ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேள்வி கேட்கணும். இந்த 6ஆம் வகுப்பு புத்தகம் அந்த பழக்கத்தை ரொம்ப எளிமையா அறிமுகப்படுத்துது. இந்த பாடத்தோட இன்னொரு சிறப்பான பகுதி உயர் சிந்தனை வினாக்கள்னு தனியா பெட்டி போட்டு கேட்டிருக்கிற கேள்விகள். ஆமா, ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ். உதாரணத்துக்கு, கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றனன்னு ஒரு கேள்வி. இது 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொஞ்சம் கடினமான கேள்வி இல்லையா? அவங்க எப்படி இத பத்தி யோசிப்பாங்க? நல்ல கேள்வி. ஆனா இந்த கேள்வியோட நோக்கமே நேரடியான பதில கண்டுபிடிக்கிறது இல்ல, அந்த யோசனை போக்க தூண்டுறது தான். ஓஹோ. பாடப்புத்தகத்துல சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கு. ஏன்னு மாணவன் தான் யோசிக்கணும். ஆமா, யோசிச்சு பார்த்தா பச்சை செங்கல்ல வெயில்ல காய வச்சு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அதை விட சுட்ட செங்கல் ஏன் சிறந்தது? ஏன்? நீங்களே சொல்லுங்க. அது வலிமையா இருக்கும், தண்ணியில கரையாது, நெருப்ப தாங்கும், இப்படி பல கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இது வரலாற்ற அறிவியலோடு நினைக்குது. ஒரு மாணவனை ஒரு தொல்பொருள் ஆய்வாளன் மாதிரியோ ஒரு இன்ஜினியர் மாதிரியோ யோசிக்க வைக்குது. ஒரு பொருளை பாக்குறதோட நிக்காம அது ஏன் அப்படி செய்யப்பட்டதுன்னு யோசிக்க வைக்கிறது. ஆமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் தேர்வையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண வைக்குது. சிந்துவெளி மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணத்தை தேட சொல்றது தான் இந்த கேள்வி. இன்னொரு கேள்வி இன்னும் அட்டகாசமா இருந்துச்சு. பெருங்குளம் இன்றைய நீச்சல் குளமாக பயன்படுத்தப்பட்டால் அதன் சுவர்கள் எப்படி இருக்கும்? இது உண்மையிலே கற்பனையை தூண்டுற ஒரு கேள்வி. ஆமா, இது கடந்த காலத்தை நிகழ்காலத்தோட இணைக்கிற ஒரு அருமையான முயற்சி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா மாணவன் 2 விஷயங்களை செய்யணும். என்னது? முதல்ல, பெருங்குளத்தோட சுவர்கள் எப்படி நீர்க்கசிவு ஏற்படாம இயற்கை தாரையை கொண்டு பூசப்பட்டிருந்ததுன்னு பாடத்துல படிச்சதை ஞாபகப்படுத்திக்கணும். சரி, அது முதல் படி. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம என்ன செய்வோம்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆமா, இப்ப நாம டைல்ஸ் ஊட்டுவோம், நீர்க்கசிவை தடுக்கிற மாதிரி சிமெண்ட் கலவைகளை பயன்படுத்துவோம், தண்ணியை சுத்திகரிக்க குளோரின் ஃபில்டர் சிஸ்டம் வைப்போம். இப்படி சிந்தனை விரிவடையுது. இதுதான் முக்கியம். இது மாதிரி கேள்விகள் வெறும் மனப்பாடம் செய்யறத தாண்டி அறிவை பயன்படுத்தவும், ஒப்பிட்டு பார்க்கவும், கற்பனை செய்யவும் கத்துக் கொடுக்குது. உண்மைதான். இதனால வரலாறுங்கிறது ஏதோ இறந்து போன விஷயங்களோட தொகுப்பா இல்லாம உயிருள்ள இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒண்ணா மாறுது. அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த புத்தகம் தகவல்களை தனித்தனி துண்டுகளா கொடுக்காம வரைபடங்கள் மூலமாவும் கட்டக வினாக்கள் மூலமாவும் எல்லாத்தையும் இணைக்க சொல்லுது. ஒரு ஜிக்ஸா பசில பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, கற்றல்ங்கிறது நேர்கோட்ல போற பயணம் இல்ல. அது பல தகவல்களை இணைச்சு மனசுக்குள்ள ஒரு முழுமையான சித்திரத்தை, ஒரு மன வரைபடத்தை உருவாக்குறது. மென்டல் மேப். அதேதான். அந்த வரைபடத்துல லோத்தல்ங்கிற இடம் குஜராத் கடற்கரையில இருக்கு. அது ஒரு துறைமுகம். அங்கிருந்து மெசபடோமியாவுக்கு வர்த்தகம் நடந்திருக்குன்னு பல தகவல்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கும். நிஜ உலகத்துல நிபுணர்கள் இப்படித்தானே வேலை செய்வாங்க இல்லையா? ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் ஒரு முத்திரையை கண்டுபிடிச்சா அதை மட்டும் பார்க்க மாட்டார். நிச்சயமா. அந்த முத்திரை எங்க கிடைச்சது, எந்த மண்ணடுக்குல இருந்தது, அதுல இருக்கிற விலங்கு உருவம் எதை குறிக்குது, இதே மாதிரி முத்திரைகள் வேற எங்காவது கிடைச்சிருக்கான்னு பல தரவுகளை இணைச்சு ஒரு பெரிய கோட்பாட்டை உருவாக்குவார். அப்போ இந்த புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் அந்த நிஜ உலக ஆய்வு முறையோட ஒரு சின்ன மாதிரி. ஆமா,
அறிவென்பது தனித்தனி தீவுகளா இல்லாம ஒரு பெரிய வலையமைப்பா இருக்குன்னு மாணவர்களுக்கு இது கத்துக் கொடுக்குது. ஆக இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தின் மூலமா நாம சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கல, ஒரு தகவலை எப்படி வெறும் உண்மையா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற காரண காரியங்களை ஆராய்ந்து கற்பனை செஞ்சு புதிய சூழ்நிலைகள்ல பொருத்தி பார்க்கறதுன்னு ஒரு முழுமையான சிந்தனை முறையே பார்த்திருக்கோம். இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். அறிவை பெறுவதுங்கிறது நிறைய தகவல்களை சேகரிக்கிறது மட்டும் இல்ல. அப்போ அந்த தகவல்களை வச்சு சரியான கேள்விகளை கேட்கறது தான். அடுத்த முறை நீங்க ஒரு கட்டுரையோ செய்தியோ படிக்கும்போது இதே முறைகளை பயன்படுத்தலாம். இதுல இருக்கிற உண்மைகள் என்ன, சொல்லப்படுற கருத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஆதாரத்துக்கும் என்ன தொடர்பு? ஆமா, இதோட பரந்த தாக்கங்கள் என்ன, இப்படி உங்களையே நீங்க கேட்டுக்கலாம். ஒரு தகவலை நுகர்வோராக மட்டுமில்லாமல் அதை ஆராய்பவராக மாறுவது. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, நமது இறுதி சிந்தனைக்கு ஒரு கேள்வி. சிந்துவெளி மக்களோட எழுத்து முறையை இன்னும் நம்மால புரிஞ்சுக்க முடியலன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, அது இன்னும் ஒரு புதிர் தான். ஒருவேளை அந்த எழுப்புக்களை என்னைக்காவது ஒரு நாள் நம்மால படிக்க முடிஞ்சா, சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி நாம இப்ப வச்சிருக்கிற கருத்துக்கள்ல எது பெரிய அளவுல மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட மதம், ஆட்சி முறை பற்றிய நம்ம யூகங்களா, இல்ல அவங்களோட அன்றாட வாழ்க்கை, இலக்கியம் பற்றிய புரிதலா? சிந்திச்சு பாருங்க.